ரசாயனம் கலப்பால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேறும் நீர் நுரை பொங்கி காணப்படுகிறது. மாசடைந்த நீரை உணவுப் பயிர் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் விவசாயிகள் மாற்று விவசாயத்துக்கு மாறியிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைந்திருக்கிறார். குமரேசன், அந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? லாவண்யா, கர்நாடகா மாநிலம், அதாவது கர்நாடகா மாநிலத்தில் உருவாக்கக்கூடிய இந்த தென்பெண்ணையாறு தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை கடல் வழியாக இறுதியாக வங்காள விரிகுடா கடலில் கிடைக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடிய இந்த தென்பெண்ணையாறு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஒரு முக்கிய நீர்வள ஆதாரமாக இருக்கிறது. இந்த தென்பெண்ணையாற்றை சுற்றி கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் 14,000 ஹெக்டேர் பரப்பலில் விவசாயிகள் விவசாயத்தை செய்து வருகின்றனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய நீர்வள ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த தென்பெண்ணையாறு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க பகுதியில் முதலில் நுழைகிறது. இங்கிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய பகுதியாக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளின் முக்கிய நீர்வள ஆதாரமாகவும் விவசாயத்திற்காகவும் உள்ளது. இந்த பகுதியிலிருந்து தற்பொழுது இந்த தென்பெண்ணையாற்றில் முக்கியமாக ரசாயன கழிவுகள் கலப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தின் புறநகர் பகுதியிலிருந்து, அதாவது பெங்களூர் புறநகர் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு கழிவு நீர்கள் நேரடியாக தென்பெண்ணையாற்றில் கலப்பதால் இப்பகுதியிலிருந்து முழுவதுமாக இந்த தென்பெண்ணையாறு தற்பொழுது மாசடைந்துள்ளது. குறிப்பாக மழை காலங்களில் கழிவு நீருடன் சேர்ந்து மழைநீரும் இந்த தென்பெண்ணையாற்றில் கலப்பதால் ஒரு நுரை பொங்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நுரை பொங்கிய நிலை நாம் நேரடியாக தற்போது பார்க்கலாம். அதாவது குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் நேரடியாக தென்பெண்ணையாற்றில் கலப்பதால் இது போன்ற நுரை பொங்கி ஏற்படுகிறது. இதனால் இந்த தண்ணீர் முழுவதாக மாசடைந்து தற்போது ஒரு கருமை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு கலரையும் நாம் தற்போது பார்க்கலாம். இதனால் இப்பகுதியில் விவசாயிகளும் முற்றிலுமாக தங்களுடைய விவசாயத்தை பாதிப்பதாகவும் குற்றச்சாட்டை வைத்துள்ளனார்கள். இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய, அதாவது அமிலம் என்பது தண்ணீரில் இருக்கக்கூடிய அமிலம் ரொம்ப அதிகமாக இருப்பதால் இப்பகுதியில் இந்த தண்ணியானது மிக கருமையாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நாம கேட்போம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி நம்முடைய இருக்கிறாரு, அவருடன் பேசலாம். சார் வணக்கம். இந்த தென்பெண்ணையாற்று எவ்வளவு நாளா இந்த மாதிரி கருமை நிறத்தை காணப்படுது? இதுல எவ்வளவு நச்சுத்தன்மை இருக்கு? உங்களுக்கு விவசாயத்தை எந்த மாதிரி பாதிக்குது? சார் வணக்கம். அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. பெங்களூர் டிரைனேஜ் தண்ணி அதிகமா கலந்து வரதுனால நாங்க நார்மலா பூமி கடையில விளையக்கூடிய கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பயிர்களும், அதுக்கப்புறம் பீன்ஸ், தக்காளி இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதனால ஒரு தக்காளி 6 மாசம் விளையக்கூடிய பயிர் 3 மாசத்துலயே முடிஞ்சு போகுது. அதுவும் பூமி கடையில விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே அழுகி போகுது. இதனால விவசாயமே பண்ண முடியல. இதனால நாங்க மாற்று விவசாயங்கள், வேற விவசாயம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த விவசாயத்தை எங்களால் தொடர முடியல. இது பெரிய பிரச்சனையா இருக்கு. அரசாங்கத்திலேருந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணி கொடுத்தாங்க. கேட்மியம் 0.25% மட்டும்தான் வெஜிடபிள் அளவில் இருந்தால் நம்ம சாப்பிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தண்ணியில் விளைவிக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% 65% வரைக்கும் இருக்கு. இதனால உயிர்கொல்லி நோயான கேன்சர் முதல் தோல் வியாதிகள் எல்லாமே ஏற்படுது. இதனால மத்திய மாநில அரசுகள், அதே மாதிரி தமிழ்நாடு, கர்நாடக அரசு ரெண்டுமே சேர்ந்து எங்களுக்கு இந்த நீரை நம்ம தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆகிற கொடியாலம் பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு இந்த நீரை பியூரிஃபை பண்ணி நமக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த நதியை நம்ம அழிவுலேருந்து காப்பாற்ற முடியும். ஏற்கனவே 80% அழிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் மிச்சம் இது இருக்கு. அதையும் அழியாம பாதுகாக்க வேண்டியது நம்ம தமிழக அரசோட கடமையா இருக்கு. இதை நம்பி தான் கிட்டத்தட்ட ஒரு 5 6 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. அவங்க வயசுல வாழ்வதையும் காக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். நிச்சயமாக லாவண்யா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய காட்மியின் அளவு மிக அதிகமாக இருப்பதா காய்கறி விளைச்சல் பாதிப்பதாகவும் தாங்கள் மாற்று விவசாயத்தை நாடியுள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த தென்பெண்ணையாற்றில் தற்பொழுது 80% கழிவுநீர் கலந்திருப்பதால் தென்பெண்ணையாற்று தற்போது அழிவு நிலைக்கு வந்துள்ளது. முழுவதுமாக அழிவு நிலைக்கு வரக்கூடிய முன்னிலையில் வரக்கூடிய இதனை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து இந்த பகுதியில் தென்பெண்ணையாற்று விவசாயிகளை காக்க வேண்டும் என்பதை இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயியின் கோரிக்கையாக உள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.